உத்திரமேரூர் அருகே சொந்த கிணற்று மண்ணை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டு அலைய விவசாயி அலைக்கழிக்கும் அதிகாரிகள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புத்தளை கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சுப்பிரமணி. இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மத்திய அரசின் தனிநபர் விவசாய கிணறு திட்டத்தின் கீழ் கிணறு ஒன்று வெட்டியுள்ளார். கிணறு வெட்டிய போது அதில் தோண்டப்பட்ட மண்ணை அவரது விளைநிலத்தில் ஒரு பகுதியில் கொட்டியுள்ளார். அந்த மண்ணை அப்புறப்படுத்த அனுமதி வழங்க வேண்டி அந்த பகுதி கிராம நிர்வாக அலுவலரிடம் சுப்பிரமணி மனு கொடுத்துள்ளார். ஆனால் அவர் அனுமதி வழங்காததால் அப்பகுதி வருவாய் ஆய்வாளர் மற்றும் உத்திரமேரூர் வட்டாட்சியர் ஆகியோருக்கு மனு கொடுத்துள்ளார். ஆனால் அவர்கள் அவரது கோரிக்கையை ஏற்கவில்லை. இதனால் விவசாயி சுப்பிரமணி செய்வதறியாது தவித்து வருகிறார். எனவே காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தனது சொந்த நிலத்தில் வெட்டப்பட்ட கிணறு மண்ணை அப்புறப்படுத்த அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயி சுப்பிரமணி காஞ்சிபுரம் மாவட்டம். நான் கவர்மெண்ட்டில் கொடுத்த தனிநபர் கிணறு வாங்கி கிணறு எடுத்து என் கையில் தான் சார் கொட்டியிருக்கிறேன். பக்கத்தில் காவா இருக்குது, அந்த காவாயில் கொஞ்சம் செஞ்சு போச்சு. அதனால் அவங்க ஊர் மக்களும் தண்ணி போகிற இடம். அதில் எனக்கு ரொம்ப பேஜாராகுதுங்க. அதிகாரி என்ன நடந்து சலிச்சு போச்சுங்க. எலெக்ஷன் கழிச்சு செய்கிறேன். நாங்கள் எலெக்ஷன் கழிச்சும் இப்போ 5 தடவை போய் வந்துட்டேன். யாருமே ஒரு பதிலே சொல்லவே இல்லை சார். நானும் என்னால் முடியலைங்க. எனக்கும் உடம்பு சரியில்லை, ரொம்ப மன உளைச்சலாக போச்சுங்க. ஊரில் வேறு என்னை சண்டை போடுறாங்க. நான் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது, அப்படியே மன உளைச்சலோட படுத்துங்க இருக்கிறேன். ஐயா அவர்கள் கலெக்டர் அவர் மனசு வச்சு அந்த மண்ணை கிணத்து மண்ணை வார அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் சார். எனக்கு எவ்வளோ நாள் கிணறு எடுத்து 1 வருஷம் ஆகுதுங்க. 2023 எடுத்தது, 7ஆம் மாதம் எடுத்தேன். அதனால் இந்த மணலை வாரத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியம் ஐயா உங்களுக்கு. எந்தெந்த அதிகாரியை பார்த்துக்கிறீங்க? ஆர்ஐயை பார்த்தேன், மணிக்காரை பார்த்தேன், ஆர்ஐயை பார்த்தேன். அங்கே போய் ஆஃபீஸில் பார்த்தா என்ன இல்லை ஒன்றும் இல்லைன்றாங்க. நான் யார் போய் பார்த்தாலும் மணிக்காரை பார்க்கணும், மணிக்காரை பார்த்து நான் ஏற்பாடு பண்ணுறேன்றாங்க வழியா எந்த பதிலும் சொல்லலை ஐயா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.